மாறனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வீரா. இப்போ வள்ளி வந்து வீராட்ட சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லைன்னா மாறனை அடித்தே அவங்க கொண்டிருப்பாங்க வீரா. நான் எங்கள் அண்ணங்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் வந்து மாறனை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும், என் பிள்ளை அடிபட்டே இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லவும் வீரா வந்து சொல்கிறாங்க, உங்களுக்காக ஒன்றும் வரல, ராமச்சந்திரன் ஐயாவுக்காக தான் வந்தேன், நான் அங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இப்போ வள்ளி வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, வீரோட கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, சரி வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லத்த நீ வீட்டுக்கு கிளம்பி போ, நான் வீராவோட வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாறன் நீ சொல்கிற, நீ தெரிஞ்சுதான் சொல்கிறியா தெரியாமல் சொல்கிறியா? உண்மையை சொல்ல போனால் வீராவை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு அது நடக்காது, நான் சொல்கிறது கேளு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்போமே நீ பசின்னு சொன்ன, நான் உனக்கு வந்து சாப்பாடு கூட கொடுக்கல, வீராவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் வீரா வந்து எப்போ வரணுமோ வரட்டும், வா நம்ம வீட்டுக்கு போகலாம், உனக்கு ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு தரேன், என்னம்மா உன்னை போட்டு அடிச்சிருக்கிறாங்க பாரு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வள்ளி சொல்லும் போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லத்த நீ வீட்டுக்கு போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும் வள்ளி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க, ஆனாலும் வந்து மாறன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ வள்ளி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. மாறன் பார்த்தோம்னா வீராவோட வீட்டுக்கு வராங்க. கண்மணி வந்து மாறனை பார்த்ததுமே வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நீ எதுக்கடா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து சத்தம் கேட்டு வீரா வராங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, பாத்தியா வீரா, அதுக்கு தான் இவனெல்லாம் காப்பாற்ற சொல்கிறேன், நீ ஏதோ ஐயோ பாவன்னு சொல்லி அவனை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த, ஆனால் அவனை பாரு நேராக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான், எதுக்கடா அங்கே வந்திருக்கிற, ஒழுங்க மரியாதை அங்கே இருந்து போ அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கும்போது இவங்க சத்தம் கேட்டு அவங்க அம்மா வந்துருந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, மாறன் வந்து ரத்தத்தோடு அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன ஆச்சுது, இப்படி போட்டு அடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, ஒழுங்க மரியாதை வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு கண்மணி சொல்லவும், ஏண்டி அவர் இப்போ நம்ம வீட்டு மாப்பிள்ளை என்ன மாதிரிக்கு அவர் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, உனக்கு அவரை பார்த்தாலே கொஞ்சம் கூட வந்து ஈவரக்கமே இல்லையா, ஏண்டி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னம்மா என்னமோ தெரியாத மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, வீராவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான், அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறியா, நான் சொல்றது கேளு, பேசாம வீட்டுக்குள்ள போ அப்படின்னு கண்மணி வந்து அவங்க அம்மா போட்டு அவங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.